ட்ரூ விஜய் ஃபேனா, பிக்கெஸ்ட் விஜய் ஃபேனா டெஸ்ட் பண்ணுவோமா? கில்லில விஜய் பேர் என்ன? கில்லியில் விஜய் பேர் சிவாவா 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 விஜய் கேமியோ பண்ண ஒரு படம் தான் கேமியோ பண்ணியிருக்காரு. கேமியோ வந்து கேமியோ இல்ல சரி ஓகே இருங்க பிக்கெஸ்ட் விஜய் ஃபேனா டெஸ்ட் பண்ணுவோமா? போயிட்டேன். இப்போ வந்துட்டு விஜய் ஃபேன் கான்டெஸ்ட்ன்ற மாதிரி எத்தனை வருஷமா விஜய் ஃபேன் நீங்க? நான் வந்து 96க்கு அப்புறம் வந்து நான் பூவே உனக்காக பார்த்தேன். அதுலேருந்து ஓகே. இப்போ நான் ஆக்சுவலாக என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஜென்சிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இளைய தளபதி தெரியும் அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட். கில்லியில் விஜய் பேர் என்ன? கில்லியில் விஜய் பேர் கில்லி பேர் கில்லியில் கில்லி கில்லி இல்லை, கில்லின்னு கூப்பிடுவாங்க, ஆனால் பேர் ஒன்று இருக்கு, அதுவும் சொல்லுவாங்க. சிவாவா? கில்லியில் விஜயோட நேம் என்ன? ப்ரோ கில்லி கில்லியில விஜயோட நேம் சரவணன் சரவணவேலு. ஓகே. சரவணவேலு. கில்லியில விஜய் நேம் கில்லியில் விஜய் வேலு. ஓகே. கில்லியில விஜய் நேம் கில்லியில் வந்துட்டு இது ப்ரோ, கில்லியில விஜய் நேம் கில்லியில் வந்து சரவணவேலு. விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம், அப்பதான் முத ஸ்க்ரீன்ல வந்திருக்கணும். இல்ல சரி ஓகே. விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம் நாளே தீர்ப்பு. அது ஹீரோவா? ஓகே தானா? விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம் ஃபர்ஸ்ட் எவர் இப்போ மொத படம் நாளைய தீர்ப்பு. ஓகே. நாளைய தீர்ப்பு தான் விஜயோட ஃபர்ஸ்ட் எவர் படம். ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் நடிச்சவன் நாளே தீர்ப்பு. ஆக்சுவலா அவர் சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய நடிச்சிருக்காரு. செந்தூர பாண்டி. செந்தூர பாண்டியில ஹீரோ ப்ரோ. சரி ஓகே. வெற்றி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டா வந்தது. விஜயோட ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு நாளைய தீர்ப்பு ப்ரோ. ஓகே. விஜய்க்கு வந்துட்டு ஹீரோவா இல்லாம சைல்டு ஆர்டிஸ்டா இன்ட்ரோ ஆன ஃபர்ஸ்ட் படம் அது வந்துட்டு தெரியல ப்ரோ, சிவாஜி படம். ஓகே. ஹீரோவா இல்ல, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆன படம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆன படம் வெற்றி, சைல்டு ஆர்டிஸ்ட். சூப்பர் ப்ரோ. நீங்க தான் பேர் சொல்லியிருக்கீங்க. ஜில்லா கண்டாண்டி கோட்டில் வந்து நான் ரெடி ஸ்டாங்கு. அப்புறம் அவ்வளோதான். ஓகே. விஜய் வந்துட்டு பாடின ஒரு 3 சாங் டக்குன்னு சொல்லுங்க. பாடின பாட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே. விஜய் பாடின சாங்ஸ் ஒரு 3 டக்குன்னு சொல்லுங்க. கூகுள், அப்புறம் இப்போ அச்சோ, அப்புறம் நீதானே இப்போ இது அந்த இதில் இருந்ததுல ஜனநாயகன் ஒரு படம். விஜய் பாடின ஒரு 3 சாங்ஸ். விஜய் பாடின 3 சாங் வந்துட்டு இது ப்ரோ, அந்த புலி படத்தில் அந்த ஏண்டி அந்த சாங் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் மாஸ்டரில் பாடியிருப்பார்ல ப்ரோ, அது ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு புலிதான் ஆனால் ஃபேவரட் அந்த சாங் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சாங் பிடிக்கும் ப்ரோ விஜயோடது, அவர் பாடினதுலையே. ஓகே. விஜய் வந்துட்டு பாடின ஒரு 3 பாட்டு டக்குன்னு சொல்லுங்க. அது துப்பாக்கிக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? 3 பாட்டு. தொட்டப்பட்டா ரொட்டு வேலை, முட்டை பரோட்டா, கண்டாங்கி கூகுள். ஓகே. விஜய் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் பண்ண படம். நெகட்டிவ் ரோல் அந்த இப்படி வச்சுட்டு ஒரு படம் இருப்பார்ல, எனக்கு அந்த படம் பேர் பிரியம். விஜய் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் பண்ண படம். நெகட்டிவ் ரோல் படம் பேரு ஞாபகம் இல்லை ப்ரோ. ஓகே. பிரியமுடன். விஜய் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரோல் பண்ண படம் அழகிய தமிழ் மகன். ஆக்சுவலா இல்ல, அது பிரியமுடன். விஜய் நெகட்டிவ் ரோல் பண்ண ஒரு படம், மொத படம். விஜய் நெகட்டிவ் ரோல் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வந்துட்டு எல்லாரும் அழகிய தமிழ் நினைப்பாங்க, ஆனா அது இல்ல. இன்னொரு படம் இருக்கு, இந்த ஓஜி விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும். தெரியல ப்ரோ.
பிரியமுடன். ஓகே. விஜய் முத நெகட்டிவ் ரோல் பண்ண படம். பிரியமுடன். விஜய் அண்ட் விஜயகாந்த் சேர்ந்து நடிச்ச படம். இது விஜயகாந்த் கூட நடிச்ச படம். விஜயகாந்த் தம்பியா நடிச்சிருப்பாரு. இது செந்தூர பாண்டி. சூப்பர். ஓகே. விஜயும் விஜயகாந்தும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம். ஒன்று தான் நடிச்சாங்க, அந்த படத்து பேர். முத்துப்பாண்டி ஏதோ இருங்க மறந்துட்டேன். சரி, ஓகே. இது நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிச்ச படம். செந்தூர பாண்டி. இது வெற்றில நடிச்சாரு. சின்ன வயசு விஜயகாந்த் தான் நடிச்சாரு. விஜயகாந்த் கூட சேர்ந்து அவர் ஸ்கிரீன்ல வந்த படம் வந்து செந்தூர பாண்டி. துல்லாத மனம் துள்ளும்ல விஜய் நேம். இது செம்ம ஃபேமஸ். அது நான் தெரியும், மறந்து போச்சு. விஜயோட இந்த படத்தோட நேம் துல்லாத மனமும் துள்ளும்ல அவரோட நேம். இது செம்ம ஃபேமஸ். நான் அப்போ சின்ன பையனா இந்த படம் பார்க்க. ஓகே. துல்லாத மனமும் துள்ளும்ல விஜயோட நேம். குட்டி. நீங்க தான் அதை ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. விஜய் கேமியோ பண்ண ஒரு படம் தான் கேமியோ பண்ணியிருக்காரு. கேமியோ வந்து கேமியோ. விஜய் கேமியோ பண்ண படம். இது கஷ்டம் தான். இதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க விஜய் fan. கேமியோ பண்ண படமா? ஒரே ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. ஓகே. விஜய் கேமியோ பண்ண ஒரு படம். விஜய் கேமியோ பண்ண ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, விடுங்க. விஜய் கேமியோ பண்ண ஒரு படம். இது செம்ம டஃப், தெரிஞ்சா ஓகே. விஜய் கேமியோ பண்ண படமா ப்ரோ? இப்போ ரீசெண்டா கருப்புல அது ஒரு இது காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு இல்ல கேமியோனா அவரே வருவார். தெரியல bro. இன்னொரு க்ளூ வேணா கொடுக்கலாம். 7G ரெயின்போ காலனி ஹீரோ தான் ஹீரோ. ஓகே ப்ரோ. விஜய் வந்து ஒரே ஒரு படத்துல கேமியோ பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட நேம்? ஒரே ஒரு படத்துல கேமியோ பண்ணிருக்காரு. அதர் ஆக்டர்ஸோட. ஆமா, 7G ரெயின்போ காலனி ஹீரோ தான் ஹீரோவா இருப்பாரு. சுக்ரன் படம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ண படம். நீங்க தான் ப்ரோ எல்லாமே சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சரி, இப்போ ஈஸியா இருக்கும். விஜய் பாடின பாட்டு ஒரு 3 சொல்லு. நான் போயிட்டேன். ஓகே. இப்போ நீங்க வந்து விஜய்க்கு நேர்ல பார்த்து விஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் சொல்லிருங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் சின்ன பையன் இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. சிஎம், தமிழ்நாடு சிஎம் விஷயம் ஹாப்பி பர்த்டே விஷ் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து நம்மளை விட வயசுல பெரியவர், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறவர் தான் தளபதிக்கு. பர்த்டே விஷன்றது வந்து எப்படி சொல்லணும், இப்போ அவர் முதல்வராக வந்திருக்காரு. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மக்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ விஜய் பார்த்தா 30 செகண்ட்ஸ் பேசணும் அப்படின்னா நீங்க என்ன பேசுவீங்க? அதோட சேர்த்து விஷஸ் சொல்லுங்க. தளபதி பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் பேசணும் வரும். ஆனால் அவரை பார்த்தாலே போதும், பேசணும் எதுவும் இல்லை. அவர் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம். இதோடய பார்க்கல, அவர் பார்க்கணும் நம்மள ஆசை, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். விஜய் வந்துட்டு ஹீரோவா நீங்க ரசிச்சிருக்கீங்க. விஜயாவே வந்துட்டு ஏன் பிடிக்கும் அப்படின்னு? ஆஃப் ஸ்க்ரீன்ல கேட்குறீங்களா? ஏன் பிடிக்கும்? ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து உண்மையிலே வந்து ஃபேனாக இருந்து நம்ம அது வந்து ஏன் ஸ்ட்ராங்காக நிறைய இடத்துல நான் விஜய் ஃபேன் ஏன் நியாயப்படுத்துறேன் அப்படின்னா, அவரோட வந்து நிறைய வெல்ஃபேர் இது நிறைய பண்ணுது. மக்கள் இயக்கம்னு வந்து வச்சுட்டு ஒரு வெறும் படம் ரிலீஸ்க்கோ அவரோட படத்தோட இதுக்கோ மட்டும் யூஸ் பண்ணாமல் நிறைய வெல்ஃபேர் இது வந்து பண்ணுறாங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் இன்னைய வரைக்குமே. ரத்தம் வேணும்னா நீங்கள் உடனே ஃபோன் அடித்தாலுமே தளபதி ஃபேன்ஸ் வந்து ரத்தம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அதுலேருந்து வேற எந்த ஒரு இயற்கை இது பேரிடர் வந்தாலும் முதல்ல வந்து உதவி பண்ணுறது தளபதி ஃபேன்ஸ் தான் வந்து நிற்பாங்க. விஜயோட மக்கள் இயக்கம் மட்டும்தான் வந்து நிற்கும். முதல்ல நடிகராக இருந்தாலுமே இது வரைக்குமே இருக்கிற எல்லா நடிகர்கள் நிவாரண நிதி கொடுத்தாலும் இவர் தான் முதல்ல அதிகமாக கொடுப்பாரு. லாரன்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு இதுவாகவே பண்ணிட்டு இருக்காரு. அவரை தவிர்த்து நம்ம பார்த்தோன்னா பெரிய ஸ்டாரு நிறைய சம்பாதிக்கிறவர்கள அதிகமாக யார் பண்ணுறதா நம்ம தளபதி தான் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு மனசு இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு.